அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அல் ஜப்பாரு, அடக்கி ஆள்பவன் அப்படின்ற அந்த பண்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அல் ஜப்பார்னா யார் அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் சில வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளால் அதை செயல்படுத்தவே முடியாது. சில நேரங்களில் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு நழுவி போயிருக்கும். திருப்பி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நம்ம மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது நமக்கு அந்த வாய்ப்பு திருப்பி வரும். அந்த வாய்ப்பை யார் தர்றது அப்படின்னா அல் ஜப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொலைச்சிருப்போம். அது பொருளாகவோ உறவாகவோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வாகவோ இருக்கலாம். அதனால் நம்ம மனசு உடைஞ்சு போயிருப்போம். அப்போது நம்ம மனசை சமன்படுத்தி நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது யார் அப்படின்னா அல் ஜப்பார் தான். இன்னும் நம்மளை விட்டு தொலைஞ்சு போன அது உறவோ பொருளோ நிகழ்வோ அதை சரி பண்ணி திருப்பி நம்மக்கிட்டேயே கொண்டு வந்து சேர்க்குறதும் அல் ஜப்பார் தான். அல் ஜப்பார் அப்படின்றதுக்கு கம்பல்ஷன், வற்புறுத்தி செய்ய வைக்கிறது அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஆனால் அந்த அல் ஜப்பார் அப்படின்ற அடக்கி ஆள்பவன் அதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அல்லாஹ்னுடைய ஆற்றலை காட்டுது. 2வது விஷயம், அல்லாஹ்னுடைய கருணையை காட்டுது. அரபியர்களில் பேச்சு வழக்கில் இந்த ஜப்பார் அப்படின்ற பேரை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நான் வற்புறுத்தி சொன்னேன், நான் வற்புறுத்தினேன் அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடியது தான் ஜபராத்துஹு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. உடைஞ்சு போனது சரி செய்கிறது. நம்மளுடைய எலும்புகள் ஃப்ராக்சராக இருந்தால் கட்டு போடுறோம் இல்லையா, சரி செய்கிறது. அதற்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, இதே பாருதான் ஜபீரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரி செய்யக்கூடியது. மருத்துவர்களால் சரி செய்கிறது கிடையாது, அல்லாஹ்வினால் சரி செய்யக்கூடியது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அடிப்படையான அந்த ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஜபரு அப்படின்றது தான் வருது. பாருங்கள், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டு எப்படி சரி செய்கிறான் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அவன் ஒன்று நாடிட்டான் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். அதில் எந்த மாற்றங்களும் யாராலும் செய்ய முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சரி செய்யக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னா வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம மனசளவில் நம்பிக்கையற்று இருக்கிறது, இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கான். அகில உலகங்களையும் படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தான். எப்படி? நம்ம ஆணா பெண்ணா, நம்மளுடைய நிறம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய கண் எப்படி இருக்கணும், நம்மளுடைய உடல் அமைப்புகள் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த செயல் நடக்கிறதுக்கு அல்லாஹ்னுடைய நாட்டம் ரொம்ப அவசியமான ஒன்று. அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். சூரா ஆல இம்ரானில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளே, நாட்கள் வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் அதில் துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறான். வாரத்தில் உள்ள 7 நாட்களில் ஜும்மா நாள் தான் சிறந்த நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வஹி கொண்டுட்டு வந்தாங்க. பல கோடி மக்கள் இருக்கும்போது சிலரை மட்டும்தான் அல்லாஹ் தூதர்களாக தேர்வு செய்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்னுடைய கட்டளைப்படி, அவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது. மேலும் உம்முடைய இறைவன் தான் நாடியதை படைக்கின்றான், தூதராக தான் நாடியோரை தேர்ந்தெடுக்கின்றான். எனவே இத்தகைய தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாக இருக்குது. இதில் யாரும் தலையிட முடியாது. அப்போ இன்னும் பாருங்கள், நமக்கு பிடிச்சவங்களுடைய மரணம் நம்மளை ரொம்ப கவலையில் இருக்கும். நம்ம ரொம்ப மனசளவில் கஷ்டப்படுவோம், ரொம்ப கவலைப்படுவோம். அவங்கள நினைக்கும் போதெல்லாம் வருத்தமாக இருக்கும். எவ்வளோ நாள்? ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம மனசில் இருந்து அந்த கவலைகளை நீக்கி நம்மளை ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழச் செய்வான். நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ரொம்ப பயப்படுவோம். அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படின்னு ஒரு பதட்டமும் பயத்தோடையே இருப்போம். அல்லாஹ் நமக்கு நிவாரணத்தை வழங்குவோம், அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். பிறகு நம்ம என்ன செய்வோம், அதை மறந்து இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவோம். இப்போ மனுஷன் தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான், அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், அதிலிருந்து அவனை சரி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சூரா ஆல் அன்ஆம்ல 18வது வசனத்தில் சொல்கிறான், அவனே தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன். அல்லாஹ் தான் என்ன செய்கிறானா, தன்னுடைய அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கான். எப்படி? அவனுடைய படைப்பினங்களை அல்லாஹ் தன்னுடைய உயர் நிலையை கொண்டும் அறிவை கொண்டும் அவனுடைய திட்டத்தை கொண்டும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கான். இந்த பரந்த உலகத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது.
அவனுடைய மகத்தான ஆதாரங்களை கொண்டும் அவனுடைய அந்த பெருமை அடிக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ்வை மறுக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கான். அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இந்த பூமி வேறு பூமியாகவும் இந்த வானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டும் அப்படிப்பட்ட அந்த நாளில் அவங்க என்ன செய்வாங்க, அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வின் முன்னிலையில் அவங்க வெளியாகி நிற்பாங்க. அப்போ அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சூரா இப்ராஹிமில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பெயருக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலினுடைய பாகங்களை மட்டுமல்லாமல் நம்மளுடைய உள்ளங்களையும் சரி செய்யக்கூடியவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். எப்படி அப்படின்னு சொன்னால், யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம், நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், துரோகங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எல்லா நிலையில இருந்தும் நம்மளை சரி செஞ்சு நம்மளை சரியான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னும் இந்த பேர் இருக்கு இல்லையா, அல் ஜப்பார் அப்படின்ற பேர் குரானில் ஒரு இடத்துல வந்திருக்கு. ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் முஅமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜஃபாருல் முத்தகப்பீர் சுப்ஹானக அம்மா யுஷ்ரிகூன். இந்த வசனத்தில் தான் அல் ஜப்பார் அப்படின்ற தன்னுடைய பண்பையும் பெயரையும் அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்துகிறான். ஆனால் அறிஞர்கள் இந்த பெயரை 3 வகையாக பிரித்து சொல்கிறாங்க. ஒன்று, அடக்கி ஆள்பவன். இந்த விண்ணுலகமாகட்டும் இந்த மண்ணுலகமாகட்டும் இதில் உள்ள எல்லா இடங்களில் உள்ள படைப்புகள் அனைத்துமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே அவனுடைய கைவசம்தான் இருக்குது. அவனை தவிர தீர்ப்பளிக்கக்கூடியவன் வேறு யாருமே இல்லை. அவனை தவிர படைத்து பராமரிக்கக்கூடிய இறைவனும் வேறு யாருமே இல்லை. அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவனும் வேறு யாரும் இல்லை. இரண்டாவதாக, அல்லாஹ் அடியார்கள் மீது கருணையாளனாகவும் அன்பானவனாகவும் இருக்கின்றான். இந்த கருணை, கிருபை, இந்த எல்லா பொருளிலுமே என்ன இருக்குது அப்படின்னா, அவன் தான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறான், தேவையுடையவர்களுக்கு அவன் தான் செல்வம் கொடுக்குறான், நோயாளிகளுக்கு அவன் தான் சுகமளிக்கிறான், இன்னும் துன்பத்தில் இருக்கவங்களுக்கு பொறுமை அப்படின்ற அருமருந்தை அவன் தான் கொடுக்குறான். அவனுக்கு கீழ்ப்படிபவர்கள், அவனை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தான் நேரான வழியை காட்டுறான். அவங்கள சீர்படுத்தி அவங்க செய்யக்கூடிய பாவங்கள்லேருந்து அவங்கள அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் 2 சஜிதாவுக்கு இடையில் ஓதக்கூடிய துவாக்களில் இந்த வார்த்தையையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வஹுதினி வர்சுகுனி வஜ்புர்னி. வஜ்புர்னி அப்படின்ற அந்த சொல் அல் ஜப்பார் அப்படின்ற சொல்லுடைய வேர்ச்சொல்லிருந்து பிறந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நோயோடு இருக்கும்போது அவர் பொறுமையாக இருக்கிறதுக்கும், அல்லாஹ்வுடைய நிவாரணத்தை அவர் ஆதரவு வைக்கிறதுக்கும், அவனுடைய கூலியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கும் அந்த மனநிலையை நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா, இந்த அல் ஜப்பார் அப்படின்ற இந்த பண்புல இருந்தால் நமக்கு அது கிடைக்கிது. அப்போ இந்த வஜ்புர்னி அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய மூலம் என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, அல்லாஹ்னுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கிது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் ஜப்பார் அப்படின்னா அவன் இரக்கமும் கருணையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ ஏழைகளை செல்வந்தர்களாக மாற்றுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை இலகுவாக்கி தர்றது போன்ற உதவிகளை செய்யக்கூடியவனும் அல் ஜப்பார் அப்படின்றது தான் இதனுடைய பொருளாக இருக்குது. மூன்றாவதாக அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனாக இருக்கிறான். அடக்கி ஆள்றதுல, அன்பு செலுத்துறது, இது எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலையில் இருக்குது. இப்படி பல அர்த்தங்கள் அல் ஜப்பார் அப்படின்ற அந்த பண்புக்கு இருக்குது. இப்போ பொதுவாக பாருங்கள், அடக்கி ஆள்பவன் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கப்படுது இது எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ அல்லாஹ் தான் அல் ஜப்பார் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் மற்றவர்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த பண்பு அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது. இதை யார் தன்னுடைய கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபிமொழியில் சொல்கிறாங்க, மறுமை நாளில் நரகத்திலிருந்து ஒரு கழுத்து வெளிப்படும். பார்ப்பதற்கு அதற்கு 2 கண்கள் இருக்கும், 2 காதுகள் இருக்கும், பேசுவதற்கு ஒரு நாவு தான் இருக்கும். அது சொல்லும், என்னிடம் 3 மனிதர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். 1, கர்வம் கொண்ட அநியாயக்காரன். 2, அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை ஏற்படுத்தி கொண்டவன். 3வது ஓவியம் வரைபவன். முஸ்னத் அஹமதில் 8430 இந்த ஹதீஸ், இந்த நபிமொழியை
நமக்கு அறிவிக்கிறாங்க. இப்போ சகோதரிகளே, இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய, ஆளக்கூடிய அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் மட்டும்தான் அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். இன்னும் நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை சரி செய்து நம்மளை நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் அவன் தான் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த பண்பை முழுமையாக பெற்றவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடம் நம்ம துவா செய்தவர்களாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.